ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சூப்பராக பூத்துக்கு இருக்க மல்லி செடியை பற்றி தான். இந்த வருஷத்தோட 4வது அறுவடைக்கு நம்ம செடியை ரெடி பண்ணியாச்சு. எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும், மற்ற நேரத்தில் பூக்காதுன்னு. ஆனால் நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் அது பொய்யுங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 3 அறுவடை தந்துருச்சு. இப்போ 4வது அறுவடைக்கு ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம். இந்த தடவை நான் கொஞ்சம் தண்டு பகுதியை நீளமாகவே வெட்டி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம செடி ரொம்ப அதிகம் ஹைட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சுன்னா அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ப்ரூன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நம்மளுக்கு புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி புது துளிர்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்பவும் போலவே நம்ம இதுக்கு அடி உரம் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் என்னோடய செடிகளுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம் கொடுத்துருக்கேன். மண்புழு உரம் கொடுத்து சரியாக இன்னும் ஒரு 10 நாள் கழித்து நம்மளோட செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு புது துளிர்கள் விட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளில் பாருங்கள் கிட்டத்தட்ட முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி முட்டுக்கள் வந்த சமயத்தில் நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு மேல் உரம் கொடுத்தே ஆகணும். இந்த தடவை நான் சீவிட் ட்ரை பண்ணியிருக்கேன். கடல் பாசி உரம் லிக்விட் சீவிட் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது லிட்டருக்கு 5 ml எடுத்திருக்கேன். அந்த சீவிட் பாட்டிலில் போட்டிருக்கோம் 3 mlன்னு போட்டிருக்கோம். 3 ml அவ்வளோக்கா ரிசல்ட் தராது. 5 ml எடுத்து பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் தரேன். 2 லிட்டருக்கு 10 ml கலந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 5 நாள் கழித்து பார்க்கலாம். வாங்க எத்தனை முட்டுக்கள் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், செடி ஃபுல்லாக ஒரே முட்டுக்களாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100லேருந்து 150 முட்டுக்கள் கிட்ட வச்சுருக்கு. செடி ஃபுல்லாக ஒரே முட்டாக தான் இருக்குது பாருங்கள். கடைசியாக நம்ம மேல் உரம் கொடுத்து இன்றைக்கி 5 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை இன்னொரு மேல் உரம் கொடுத்து பாருங்கள். பூக்களுடைய வளர்ச்சி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 4வது அறுவடையில் முதல் நாள் அறுவடை இன்றைக்கி நம்மளுக்கு தரப்போகுது. நம்மளுடைய செடி கிட்டத்தட்ட 100லேருந்து 200 பூக்கள் வரை இன்றைக்கி தருன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளுடைய செடியில் உள்ள பூக்களை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பூவும் எவ்வளோ குண்டு குண்டுன்னு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மல்லிகை செடியை கேர் பண்ணி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மல்லிகை செடி நம்மளுக்கு அறுவடையும் தரும். இந்த பூக்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்னும் 2 வகையான பூக்கள் இருக்குது. ஒன்று நித்திய கல்யாணி, இன்னொன்று ஜாதி மல்லி. பெரும்பாலும் நித்திய கல்யாணி நாங்கள் அறுவடை பண்ண மாட்டோம், செடியிலே விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பூத்திருந்தனால கொஞ்சம் நித்திய கல்யாணி அறுவடை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இதான் நம்ம அறுவடை பண்ண நித்திய கல்யாணி பூ. இந்த செடியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாலே இவங்களுடைய வாசம் தான் நம்ம மாடியவே ஆக்கிரமிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக மலர்ந்து போயிருக்குன்னு. வாங்க மீதம் உள்ள மல்லிகை போய் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சுக்கலாம். இன்றைக்கி அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பூக்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வாங்க எவ்வளோ பூக்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறலாம். இதான் இன்றைக்கி அறுவடை பண்ண பூக்கள். கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பூக்கள் கிட்ட தந்திருக்கு. இது 2வது நாள் அறுவடை. பாருங்கள், ஒரே முட்டில் 5 பூக்கள் வச்சுருந்தது. நேற்று ஒரு பூ அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி 4 பூ ஒரே சைஸில் பெருசாக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மெயின் காரணமே நம்ம பூக்களை அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி கிள்ளி அறுவடை பண்ணிங்கன்னா எல்லா பூக்களுக்கும் ஒரே மாதிரி சத்து கிடைச்சி நம்மளுடைய பூக்கள் ரொம்ப பெருசாக பார்க்கவே அழகாக பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. 2வது நாள் அறுவடை கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 250 பூக்கள் கிட்ட தந்திருக்கு. வாங்க இதை சூப்பராக நம்ம கட்டி எடுத்துக்கலாம். பெரும்பாலும் மல்லிகைப்பூ கட்டுறதுக்கு பெண்கள் ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் மல்லிகைப்பூ கட்ட தெரியும். இதே மாதிரி சூப்பராக கட்டி எடுத்து தலையில் வச்சா பார்க்க ஜம்முன்னு இருக்கும். வாசமும் வீட்டையே தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு ஊக்கம் மாதிரி. மேற்கொண்டு நம்ம நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் 5S டெரஸ் கார்டன் அண்ட் ஃபுட். பாய் மக்களே.